11 மணி வாக்கில் யாழினியின் கிராமத்திற்குப் போய் சேர்ந்தனர். பாட்டி சின்னத்தாயி, யாழினி பாண்டியன் நெடுஞ்செழியனோடு காரில் வந்ததால் யாழினியால் கணவனோடு பேச முடியவில்லை. அவ்வாறு யாழினியோடு பேசாது வந்தது பாண்டியன் நெடுஞ்செழியனுக்குப் பிடித்திருந்தது. நான் இருக்கிறேன்னு நீங்க பேசாமல் வர வேண்டாம் பேரா, உங்க பொண்டாட்டியோடு பேசி விளையாடின்னு வாங்கப்பா என்று சின்னத்தாய் கூறவும், என்ன பாட்டி நீங்க என்று யாழினி சற்றென்று நாணமடைந்தாள். அவளின் நாணத்தை ஓரக்கண்ணால் பார்த்தவனால் அவளின் நாணத்தால் சிவந்த முகத்தைக் கண்டு உள்ளே அவள் மேலான ஆசை அதிகரித்தது. என்னதான் மனதிற்கும் உடம்பிற்கும் கடிவாளமிட்டு அந்த கயிற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் மனமும் உடலும் கன்று குட்டியாய் துள்ளியது. யாழினியின் அண்மையில் இருந்தால் ஒரு இது போலான அவஸ்தையை அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு வாரம் வரை இந்த கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு பின்னர் ஹைதராபாத்தில் தொடங்க உள்ள தொழிற்சாலை தொடர்பான வேலைகளை தானே நேரில் பார்க்கப் போகிறேன் என்று அங்கே கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தவாறே வந்து சேர்ந்தான். பெண்ணையும் மாப்பிள்ளையையும் நிறுத்தி ஆர்த்தி எடுத்தாள் ஒரு பெண். ஆர்த்தி சுற்றியவளின் தட்டில் சட்டப்பையில் கையை விட்டு அகப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை கத்தையாய் எடுத்து போடவும் ஆர்த்தி சுற்றிய பெண்ணின் முகம் தாமரையாய் மலர்ந்தது. அது வேறு யாரும் அல்ல, ராணிதான். அண்ணா, இவ்வளவு பணம் வேண்டாம்ண்ணா. உன் அண்ணா என்ற வார்த்தைக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது ராணி. ராணி, ராணி தானே உன் பெயர் எனவும், ஆமாண்ணா, நான் அக்கா தங்கையோடு பிறக்காதவன் ராணி என்று தனது ஆதங்கத்தையே கூறிய பாண்டிய நெடுஞ்செழியனை ராணிக்கு ரொம்பவே பிடித்து போனது. வீட்டின் உள்ளே நுழைந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன். தோட்டத்து பக்கமிருந்து அசைவ உணவுகளின் வாசம் ஆளை இழுத்தது. புனிதவதி, ராணியின் தாய், பொறுப்பில் மதிய உணவு சமைக்க ஏற்பாடு செய்திருந்தார். ராணி தன்னோடு நன்கு சமைக்கும் கிராமத்து பெண்மணிகளை வைத்து கொண்டு சமைத்து கொண்டிருந்தாள். பாண்டிய நெடுஞ்செழியனின் முகம் கை கால் கழுவி கொண்டு பேண்டிலிருந்து லுங்கிக்கு மாறினான். முதலாய் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த பாயசத்தை குடிங்க தம்பி என்று கூறி புனிதவதி பாயசம் அடங்கிய டம்ளரை பவ்யமாய் நீட்டினாள். பாண்டிய நெடுஞ்செழியன் புன்னகையுடன் வாங்கி ரசித்து குடித்துவிட்டு காலி டம்ளரை மாமியாரிடம் கொடுத்தான். பாயசம் சூப்பர் அத்த என்று கூறி சிரித்தான். புனிதவதியின் உள்ளம் குளிர்ந்து போனது. மதியம் பெரிய தலைவாழை இலை போட்டு அவனை அமர்த்தி வெள்ளை சாதம் பரிமாறி நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றினாள் புனிதவதி. ஆட்டுக்கறி வறுவல், மீன் வறுவல், குழம்பு, வடை, பாயாசம் என உணவில் லிஸ்ட் நீண்டது. நல்ல மனத்துடன் உணவு ருசியாக இருக்கவும் பாண்டிய நெடுஞ்செழியன் ரசித்து உண்டான். அம்மா தள்ளுங்கம்மா, என் புருஷனுக்கு நான் பரிமாறுகிறேன் என்று யாழினி சொல்லவும், என் மருமகனுக்கு நான் தான் பரிமாறுவேன், நீயும் அவர் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு யாழினி. அம்மா ப்ளீஸ். இங்க இருக்கும் வரை என் மருமகனுக்கு நான் தான் பரிமாறுவேன். சொல்லுங்க மாப்பிள்ள என புனிதவதி கூறவும், அத்தை, உங்க கையால சாப்பிட்றது தான் எனக்கு இன்பம். அம்மா கையால சாப்பிட்றது போல ஒரு உணர்வு வருது. அத்தை, அந்த ஆட்டுக்கறி வறுவலை இன்னும் கொஞ்சம் வைங்க என்றதும் புனிதவதி மகளை பார்த்து வெற்றி சிரிப்பொன்று சிரித்தாள். மேலே ஃபேன் சுழன்று கொண்டு இருந்தாலும் சின்னத்தாயி பாட்டி அவனின் அருகில் அமர்ந்து மூங்கில் விசிறியால் விசிறி கொண்டு இருந்தார். 2-3 நாட்களாக சரியாக உணவு உண்ணாத பாண்டியன் நெடுஞ்செழியன் இன்று உணவினை ரசித்து உண்டான். புனிதவதி, ராமசாமி, சின்னத்தாயி அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக யாழினியின் வெள்ளையான பேச்சு. அவனின் மேல் அவள் வைத்திருக்கும் அன்பு, பாசம், நேசத்தில் ஒரு பொய் இருப்பது போல அவனுக்கு தோன்றவில்லை. ஒருவனை நேசித்த பெண் எவளும் அவ்வளவு சந்தோஷமாய் இன்னொருவனின் தாலியை வாங்கி கொள்ள மாட்டாள். அவன் யாழினியின் கழுத்தில் தாலி கட்டிய போது யாழினியின் முகம் தாமரையாய் மலர்ந்ததை அந்த நொடி அவன் கவனிக்காமல் இல்லை. எல்லாம் நிஜமாய் தோன்றினாலும் சதீஷின் வார்த்தைகள் நெஞ்சில் நெருஞ்சி முள்ளாய் நின்று அவனை கொன்று கூறு போட்டது. ஆற்றங்கரை கடக்க நினைத்தவன் அந்த கரைக்கு போகாமல் இந்த கரைக்கும் வராமல் நடு ஆற்றில் ஓடும் வெள்ளத்தில் நின்று தத்தளிப்பது போன்ற கதையானது பாண்டிய நெடுஞ்செழியனின் நிலை.
சதீஷ் அவனை சந்தித்துவிட்டு போன நொடியிலிருந்து யாழ்னியிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசவில்லை. நேசத்தோடு கூடிய சின்ன தொடுகை தொடவில்லை. தன்னை மறந்து அவளிடம் அவன் மயங்கினாலும் அடுத்த நொடியே அவனுடைய மனம் அவனின் மண்டையில் ஒரு தட்டு தட்டி மயக்கத்தை போக்கி தன்னிடம் அவனை முடித்து வைத்துக் கொள்கிறது. அவனிடம் ஏற்பட்ட மாற்றத்தை யாழ்னி பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவளை விரும்பி மணந்த மன்மதன் அவனில்லையா? அதனால் அவனின் வெறுப்பை இன்னும் சரியாய் கணிக்க முடியவில்லை யாழினியால். அப்படி மட்டும் அவன் கண்டறிந்தால் பாண்டிய நெடுஞ்செழியன் நிலை என்னாகும்? யாழ்னி எப்படி மாறுவாள்? இவ்வாறு நினைத்து பார்த்த பாண்டிய நெடுஞ்செழியனின் நெஞ்சம் கொஞ்சம் பயத்தில் நடுங்கிதான் போனது. பாண்டிய நெடுஞ்செழியன் உணவு உண்டு முடித்ததும் எழுந்து தோட்டத்திற்கு கை கழுவி போனான். பின்னாடியே யாழ்னி ஓடி வந்தாள். அவன் கை கழுவ நீர் ஊற்றியவள், மாமா என்ன பஸ் அப்படியே இருக்கு, இருங்க இருங்க, சோப்பு போட்டு நான் உங்க கையை கழுவி விடுறேன் என்றவள் ஓடிப்போய் குளியலறையிலிருந்து புதிய மைசூர் சாண்டில் குளியல் சோப்பை எடுத்து வந்து அவன் கையில் பூசி அவளே தேய்த்து கழுவி விட்டாள். பின் தனது பட்டு சேலையில் முந்தானியை எடுத்து அவன் கையில் இருந்த ஈரத்தை துடைத்து விட்டாள். பாண்டியன் நெடுஞ்செழியனின் உள்ளம் அந்த நொடி தூண்டிலில் மாட்டிய மீனாய் தவித்து போனது. டேங்க்ஸ் யாழ்னி. அவனை கேளாமலேயே அவன் உதடுகள் நன்றியை நவித்தது. என்ன மாமா நீங்க நன்றி சொல்லி என்ன அந்நியனமாக்குறீங்க? நான் உங்க பொண்டாட்டிங்கிற நினைப்பு மறந்து போச்சா என்று கூறிவிட்டு முல்லை பல்வரிசை தெரிய அழகாய் புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் அவன் இதயம் மயங்கிதான் போனது. பாண்டிய நெடுஞ்செழியன் தடுமாறி போனான். சரி சரி வா உள்ளே போகலாம் என்று அவன் ஓடியதை புரியாமல் பார்த்தபடி நின்றாள். சாமி போய் படுத்து தூங்கு, ஓய்வெடுப்பா என்று பாட்டி சின்னத்தாயி அவனை பார்த்து கூறவும், இருக்கட்டும் பாட்டி எனவும், ராத்திரி முழுக்க 2 பேரும் தூங்கி இருக்க மாட்டீங்க, அதான் போய் படுத்து தூங்குங்க என்கிறேன். இந்த யாழ்னி தோட்டத்தில் என்ன செய்கிறாள் என கூறிவிட்டு தோட்டத்து பக்கம் பார்க்கவும் அவளோ ஏற்கனவே உள்ளே நுழைந்து தோட்டத்து கதவில் சாய்ந்து நின்று பாட்டி கூறிய அனைத்தும் கேட்டவள் பேயர்ந்தது போல நின்றாள். பாண்டியன் நெடுஞ்செழியனும் திருவென முழித்தவாறு நின்றான். என்னப்பா 2 பேரும் மொழியும் சரியில்லை, ராத்திரி நடக்க வேண்டிய சடங்குகள் நடந்ததா இல்லையா என பாட்டி கேட்கவும் பாண்டிய நெடுஞ்செழியன் பதில் கூறாமல் அமைதியாக நிற்கவும், யாழ்னி நீயாவது சொல்லேண்டி என யாழ்னியை பார்த்து கேட்கவும் அவளும் பதில் சொல்லாமல் நிற்கவும், உன் மாமியார் கிட்ட எல்லாம் நடந்ததுன்னு சொன்னியே. அம்மா என்னம்மா நீ? 2 பேரும் சின்ன சிறுசுங்க, வெக்கப்படுறாங்க. மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள். என்னென்னவோ நீ மடத்தனமா கேட்டு அவரை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறியே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லம்மா. மாப்பிள்ளை நீங்க போய் அறையில் படுங்க. இங்க இருந்தீங்கன்னா இந்த அம்மா ஏதாவது தொணன்னு கேட்டுட்டு இருப்பாங்க என்று புனிதவதி பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் கூறவும், பாண்டியன் நெடுஞ்செழியனோ விட்டால் போதும் என்று படுக்கை அறைக்குள் சென்றான். புது கட்டில், புது மத்தை, ஏசி என இருந்தது. அவன் இங்கு வந்து தங்கினால் இவ்வசதிகள் இல்லாமல் இருக்க முடியாது என்பதால் 5 நாட்களுக்கு முன்பு வாங்கி போட்டிருந்தான். இப்பொழுது இந்த கட்டிலின் மெத்தையில் யாழினியோடுதான் சுகிக்கப் போகும் என்பதை எண்ணி எண்ணி எவ்வளவு கற்பனை செய்திருப்பான், கனவு கண்டிருப்பான். அத்தனை கற்பனைகளையும் தூள் தூளாக்கி விட்டானே எங்கிருந்தோ வந்த ஒருவன். அந்த கனவெல்லாம் கால் முளைத்து தூரம் போய்விட்டதே. கடவுளே எனக்கு நிம்மதியை கொடு. இறைவனை வேண்டியவாறே கட்டிலில் விழுந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கண்களை மூடி கைகளை தலைக்கு அணைவாக வைத்து விட்டம் பார்த்து படுத்திருந்தவனின் நாசியில் யாழ்னியின் தலையில் சூடிய மல்லிகையின் வாசமும் அதற்கு போட்டு போட்டு கொண்டு அவளின் பெண் வாசமும் வந்து நாசியை தீண்டி இதயத்தை நிறைத்தது. யாழ்னிதான் அவன் அருகில் ஒரு கழித்து படுத்தாள். அவன் மார்பில் வலக்கையை போடவும் அந்த தீண்டலில் அவள் அண்மையில் உடல் தகித்தது. சற்றென்று அவனுள் பூத்த மோகம் உள்ளே பேயாட்டம் போட்டது. கொஞ்சம் விட்டால் மோகமெல்லாம் முடிந்துவிடும் போல தோன்றவும், தூங்க வருது யாழ்னி என்று அவள் கையை எடுத்தான். அவள் மேலும் அவனை இறுக்கியவாறு தூங்குங்க என்று சிரிக்கவும், நீ தள்ளி படுத்தாதானே தூங்க முடியும் என அவன் கூறவும்,
அப்படியே தூங்குங்க என அவள் சொல்லவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் கடுப்பானான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா யாழ்னி? இப்போ இந்த ஆராய்ச்சி தேவையா மாமா? என்று கூறி கண்ணடிக்கவும், யாழ்னி நீ விடப் போறியா இல்லையா? விட முடியாது. விடு. தூங்கணும்ங்கிறேன். நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா பின்ன என்ன செய்வாளாம்? என்றவன் எழவும், மாமா மாமா வேண்டாம் படுங்க ப்ளீஸ் என்று அவன் கைப்பற்றி கெஞ்சவும் படுத்தான். மாமா நீங்க மாறி போயிட்டீங்க என்று யாழினி கூறி கண்கள் கலங்கினாள். அதெல்லாம் இல்ல என பாண்டியன் நெடுஞ்செழியன் மறுத்தான். இல்ல மாமா மாறிட்டீங்க. மாமா மாற்றம் தெரியுது மாமா. ஏய் அதெல்லாம் இல்ல. இப்படி கோவப்படுறீங்களே இது மாற்றம் இல்லையா? தூங்க விடாம தொல்லை செய்தால் மனுஷன் கோவப்படாமல் என்ன செய்வான்? அதோட எனக்கு வேலையில கொஞ்சம் டென்ஷனும் இருக்குமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறமா உன்கிட்ட வருவேன். ஓ அப்படியா? சரி. இத முதலில் சொல்லியிருந்தா என் மனசு கஷ்டப்பட்டு இருக்காதுல்ல? நீங்க நீங்க படுத்து தூங்குங்க என்று சொல்லி அவள் தள்ளி படுத்து கொண்டாள். பாண்டியன் நெடுஞ்செழியன் எங்கெல்லாம் தேடியும் சதீஷ் கிடைக்கவில்லை. அவன் தொலைபேசி எண்ணும் இல்லை. எப்படி அவனை கண்டுபிடிப்பது என்று தினமும் யோசித்துக் கொண்டேதான் இருந்தான். அவன் கிடைத்தால்தான் எல்லாம் புரியும். அதுவரை யாழினி தாங்குவாளா? நான் பாராமுகம் காட்டிக் கொண்டிருப்பது. யாழ்னி களங்கமற்றவள் என்று நிரூபித்து அவன் முகத்தில் கரியை பூச வேண்டும். நான் நினைப்பது நடக்குமா? இதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தினமும் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இருந்தான். திடீரென்று திரும்பி யாழினி அழுது கொண்டு இருந்ததை பார்த்து, யாழினி ஏன் அழுகிறாய் என்று கேட்கவும், நீங்க எதையும் மறைக்கிறீங்க என்கிட்ட. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. ஏய் ஏன்டி என்ன கொல்லுற? அமைதியா படுடி என்று அவன் சொல்லவும், காதலிக்கும் போது உங்களுக்கு வேலை இல்லையா? பிஸியா இல்லையா? நீங்க அப்ப மட்டும் தினமும் வீட்டுக்கு வந்து என்ன என்னென்னமோ செய்வீங்க. இப்ப நான் பக்கத்திலேயே இருந்தும் என்னை எதுவுமே செய்யாம இருக்கீங்க. புதுசா ஒரு தொழில ஆரம்பிச்சு இருக்கேம்மா. அதுக்கான டென்ஷன் தான் இது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ யாழ்னிமா என்று அவன் கொஞ்சும் தொனியில் சொல்ல, உண்மை என்று நம்பி அமைதியாகிவிட்டாள். அடுத்த நாள் காலையிலேயே கிராமத்திலிருந்து பாண்டியன் நெடுஞ்செழியனும் யாழினியும் கிளம்பி விட்டனர். யாழினியை கொண்டு போய் பங்களாவில் விட்டுவிட்டு பெற்றோர்கள் மறுக்க மறுக்க அலுவலகத்துக்கு சென்று விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். யாழினி சேலையே களைந்து விட்டு அழகிய இளம் ரோஸ் நிற சுடிதார் அணிந்தாள். கட்டிலில் அமர்ந்து செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்தவளுக்கு எண்ணத்தில் ஏதேதோ யோசனைகள். எல்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியனோடு திருமணத்துக்கு முன்பு ஊடலும் கூடலுமாய் இருந்தது ஒவ்வொன்றாய் ஞாபகத்துக்கு வந்தது. அவளை இம்சித்தது. யாழினி எழுந்தாள். அறையை விட்டு மாடிப்படி இறங்கி மாமியாரிடம் வர, மாமியாரோ சமையலறையில் நாற்காலியில் அமர்ந்து வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு சமைப்பதை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். அங்கு வந்த யாழினியை கண்டவுடன், நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. இல்ல அத்த, தூக்கம் வரல. அவருக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்களேன், நான் சமைக்கிறேன் எனவும், யாழ்னி கண்ணம்மா அரிகிறது வெட்டுறது எல்லாம் முடிஞ்சு இதோ சிக்கன் மட்டனுன்னு செய்ய போறாங்களே எனவும், ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை, நான் நல்லா சமைப்பேன். நான் இந்த மட்டன் சிக்கனை சமைக்கிறேன் அத்தை என யாழ்னி கெஞ்சவும், உனக்கு ஏம்மா இந்த வேலை? நீ போய் டிவி பாரு, புத்தகம் படி. பாண்டியன் நெடுஞ்செழியன் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் உனக்கு தகவல் தருகிறேன். நீ கிளம்புடா. இல்ல அத்த, இந்த கூச்சலும் அழுகையும் குழப்பமாய் இருக்கிற இந்த டிவி சீரியல்களை நான் சுத்தமா பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என யாழினி கூறினாள். நல்ல மருமகளா இருக்கியே. என் மகனோட தேர்வு எதுவும் சோடே போகாது. அப்புறம் நீ மட்டும் எப்படி இருப்ப? சொக்க தங்கம் தானே இருப்ப. சரி சரி, உன் புருஷனுக்கு உன் கையாலே சமைச்சு பரிமாறணும்னு ஆசைப்படுற. உன் ஆசைக்கு குறுக்கே நான் நிக்கலாமா என ஜெயஜோதி கூறவும், யாழ்னி சமையல் மும்முரமானாள். யாழ்னி சமைக்கும் அழகை இமை கொட்டாது பார்த்து கொண்டிருந்தார் ஜெயஜோதி. ஒரு 2 மணி நேரத்தில் யாழினி தங்கள் குடும்பத்திற்கும் அங்கு இருந்த 10க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்களுக்கும் சமைத்து முடித்து விட்டாள். யாழினி வேர்வையில் நனைந்து போய்விட்டாள். அதனை கண்ட ஜெயஜோதி, யாழினி நீ போய் குளித்து சேலை அணிந்து வா.
பாண்டிய நெடுஞ்செழியன் இன்னும் 1/2 மணி அல்லது 1 மணி நேரத்தில் வந்து விடுவான். சரி அத்தை என்று நடந்தவளை யாழ்னி என்று அழைத்தவாறு நிறுத்தவும், என்ன அத்தை, சீக்கிரமா பேரனும் பேத்தியோ பெத்து கொடுத்து விடுமா எனவும் யாழ்னிக்கு போய் சுவற்றில் தலையை மடார் மடார் என்று முட்டிக்கொள்ள வேண்டும் போல தோன்றியது. என்னம்மா செய்வியா? மாமியார் கேட்கவும் யாழ்னி தலையசைத்து வைத்தாள். குழந்தை பெத்துக்கிறதை பற்றி ஏதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானாம்மா? புரியலையே என யாழ்னி கையை விரித்தாள். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துவிட்டு பிறகு குழந்தையை பெத்துக்கலாம்னு ஏதாவது அதை பற்றி சொன்னானான்னு கேட்டம்மா. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல அத்தை. சரிம்மா சரிம்மா, சீக்கிரமா ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்து விடுமா. மேல எம்எஸ்சி படிக்கணும் அது இதுன்னு எதுவும் நாட்கள் வளர்த்துடாதம்மா யாழ்னி. ஜெயஜோதி கூறி முடிக்கவும் யாழ்னி லேசா தலையை மட்டும் மாட்டிவிட்டு மாடி ஏறினாள். ஏற்கனவே பாண்டிய நெடுஞ்செழியனின் செயல்களால் மனம் வெம்பி போய் இருந்தவளின் துக்கம் ஜெயஜோதியால் பேச்சால் அதிகமாகி போனது. கட்டிலில் போய் கவிழ்ந்து படுத்தாள். தன்னை ஆசுவாசப்படுத்தியவள் பின் எழுந்து குளித்துவிட்டு அழகிய இளம் மஞ்சளில் மைசூர் சில்க் சிலை அணித்து எளிய அலங்காரத்தில் கீழே இறங்கி வரவும் பாண்டிய நெடுஞ்செழியனும் வந்து சேர்ந்தான். ராஜசேகர், பாண்டிய நெடுஞ்செழியன், ஜெயஜோதி மூவருக்கும் யாழினி உணவு பரிமாறினாள். வாசனை தூக்குதே என்று கூறியவாறே மட்டன் குழம்பில் சாதத்தை பிதைந்து 2 வாய் உண்டவன், அம்மா இன்னைக்கு யார் சமைச்சாங்க? ரொம்ப சுவையா இருக்கே. நம்ம பொன்னியா இல்ல மீனாவா? பொன்னியும் இல்ல மீனாவும் இல்ல. இது அத்தனையும் சமைச்சது நம்ம யாழ்னி. நீ பாராட்டணும்னால் உன் பொண்டாட்டியே தான் பாராட்டணும் என்று சிரித்தவாறு ஜெயஜோதி சொல்லவும், அத்தை சமைச்ச டேஸ்ட்லயே இருக்கு. இங்க யாருக்கும் இவ்வளவு டேஸ்டா கிராமிய மனம் கமல சமைக்க தெரியாதுன்னு யோசிச்சேன். இவ்வளவு சுவையா சமைச்சது நீதானா யாழ்னி என்று யாழ்னியை பார்த்து பாண்டியன் நெடுஞ்செழியன் சிரிக்கவும், இது நேரம் வரை மனம் கலங்கி இருந்த யாழ்னிக்கு மகிழ்வாய் இருந்தது. அம்மா, உங்களை விட என் மனைவி சூப்பரா சமைக்கிறா. சொல்ல மாட்ட பின்ன. புது மனைவிய தாஜா பண்ண இதுவும் சொல்லுவ. நீ இதுக்கு மேலேயும் சொல்லுவ சாமி என்று ஜெயஜோதி சிரித்தார். ஜெயஜோதி, மருமகள் சமையல் சூப்பர் தாண்டி. உன் சமையலை விட மனமும் சுவையும் தூக்கல் தாண்டி என ராஜசேகர் கூறவும், சொல்ல மாட்டீங்க பின்ன. உங்க மகன் போல உங்களுக்கும் வீட்டுக்கு வந்த மருமகளை காக்கா பிடிக்க பேசித்தானே ஆகணும். என்னடி தர லோக்கலா பேசுற? நீங்க தான் பேச வைக்கிறீங்க. இத்தனை நாளும் நீ சமைக்கிறது அமிர்தம்னு புகழ்ந்து விட்டு மருமகள் வந்ததும் கட்சி மாறி விட்டீங்கல்ல. அதனால் அப்படிதான் பேசுவேன் என்ற ஜெயஜோதி பொய்யான மிரட்டலுடன் கணவனை பார்த்து பேசிவிட்டு யாழினியின் பக்கம் திரும்ப யாழினியோ முகம் சோர்ந்து நின்றதை கண்டவர், ஏ மருமகளே, என்ன உன் முகத்தில் ஒளிவில்ல? பயந்து விட்டியா? சும்மாம்மா, உன் மாமனார் என்னை எந்நேரமும் மிரட்டி கொண்டே இருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததும் நான் மிரட்டி பார்த்தேன் என்று கூறி சிரிக்கவும், நான் நம்ப மாட்டேம்மா என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் மொட்டையாக கூறவும், எதுக்கு? அப்பா உன்னை எந்நேரமும் மிரட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னியே அததான் என்றவன் ஒரு வெடிசிரிப்பொன்றை வாய்விட்டு சிரிக்கவும், அந்த சிரிப்பினை கண்ணுற்ற யாழ்னியால் திரும்ப தனது கண்களை எடுக்கவே முடியவில்லை. யாழ்னி, கொஞ்சம் மிச்சம் வை. என் மகனை பார்வையாலே கடிச்சு தின்னு விடாதம்மா என ஜெயஜோதி கூறவும் யாழ்னி வெக்கி போனாள். பாண்டியன் நெடுஞ்செழியனோ தாய் தந்தையின் முகம் மாறாமல் புன் சிரிப்புடனே உணவு உண்டு முடித்தான். அறைக்குள் சென்று உடை மாற்றி படுத்தான். ஒரு ஆங்கில நாவலை விரித்து கண்களை ஓட விட்டு கொண்டிருந்த போது யாழ்னி உள்ளே நுழைந்தாள். இடுப்புல கையிலையும் மேலே கையில்லாத முண்டா பனியனும் உடம்பை இறுக்கி பிடித்து கொண்டிருக்க அதை கண்ணுற்ற யாழ்னி வெட்கி போனாள். அவனை கட்டி அணைத்து கணக்கில்லாமல் முத்தமிடத் தோன்றியது. மாமா என்று அழைத்தவாறே சென்று அவன் அருகில் படுத்தாள். என்ன சொல்லு, நீ சொல்ல நினைப்பத தூர இருந்து சொல்லலாம் இல்ல எனவும், இதையெல்லாம் தூர இருந்து சொல்ல முடியாது மாமா என யாழினி குலையவும், சரி சரி சொல்லிவிட்டு நகரு. இதை சொல்ல முடியாது மாமா, செய்துதான் காட்ட வேண்டும் என்றவள் பாண்டிய நெடுஞ்செழியனை நெருங்கி சட்டென்று அணைத்தாள். அவன் முகம் பிடித்து முத்தமிட்டாள். அப்படி செய்வாள் என்று பாண்டிய நெடுஞ்செழியனே எதிர்பார்க்கவில்லை. அவன் ஒரு நொடி நெகிழ்ந்த நேரம் யாழினி முகமெங்கும் முத்தமிடவும் அடுத்த நொடி சுதாரித்த பாண்டிய நெடுஞ்செழியன் அவளை பிடித்து தள்ளிவிட்டான்.
எழுந்து அமர்ந்தான். யாழினிக்கு அவமானமாய் போய்விட்டது. "ஏய், எதுக்கு இப்படி அழுற?" அவனின் இந்த கேள்விக்குரியவளாய் யாழினி நெஞ்சை அறுத்தது. யாழினி முகம் இருண்டு எழுந்து அமர்ந்தாள். "நான் அலையிறேனா?" என யாழினி கேட்கவும், "பின்ன நான் அலையிறேனா? திருமணம் முடிந்து 3 நாள் ஆகுது. இன்னும் உங்க விரல் நகம் கூட என் மேல படவில்லை. திருமணத்துக்குப் பிறகு கணவன் மனைவிக்கு இடையே நடக்க வேண்டிய எந்த உறவும் நடக்கவில்லை. உங்க அம்மா என்னன்னா 1 வருஷத்துக்குள்ள பிள்ளைய பெத்து என் மடியில போட்டுடுன்னு ஆணையிடுறாங்க. மேல படிக்கணும்னு சொன்னேன். வயித்துல புள்ளையோட போய் படிப்பியா என்ன? அதுக்காக ம்ஹூம். கல்யாணத்துக்கு முன்பு நீங்க பேசின பேச்சுக்கும் இப்ப நீங்க பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப மூளைய போட்டு குழப்பிக்காத. நான் இப்போ பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன். அதனால கொஞ்ச நாள் போகட்டும்." யாழ்னி நம்பாமல் அவனை பார்க்கவும், "புதுசா ஒரு நகைக்கடை ஹைதராபாத்ல ஆரம்பிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை. இத நான் நம்ப மாட்டேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. இனி நானா உங்ககிட்ட வரமாட்டேன். நீங்களா விரும்பி என்னைக்கு வரீங்களோ வாங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன்." இவ்வாறு சொன்ன யாழ்னி சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். 4 நாட்கள் கழித்து இனிய தென்றல் தவழும் மாலை நேரம். நல்ல அலங்கரித்துக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள் யாழினி. "அத்தை, நான் தோழியை போய் பார்த்து விட்டு வருகிறேன்" என்றாள். "சரிம்மா, உள்ளூர் தானே?" கேட்கவும் என ஜெயஜோதி, "ஆமாம் அத்தை. பாண்டிய நெடுஞ்செழியன்கிட்ட ஃபோன் செய்து சொன்னாயா யாழினி?" "இன்னும் இல்ல அத்தை. போகும்போது ஃபோன் செய்து சொல்லிவிடுகிறேன். அவுட் ஹவுஸ்ல டிரைவர் இருப்பார். நான் ஃபோன் செய்து வரவழைக்கிறேன்." "இல்ல அத்தை, வேணாம் அத்தை. இங்க பக்கம்தான். நான் ஆட்டோலயே போயிட்டு வருகிறேன்." "ஆட்டோவுல போனேன்னு தெரிந்தால் பாண்டிய நெடுஞ்செழியன் திட்டுவான் யாழினி." "அதெல்லாம் திட்டமாட்டார். நீ ஆட்டோவுல போனால் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது யாழினி?" "என்னத்த நீங்களே இப்படி பேசலாமா? இப்படியெல்லாம் சிந்திக்கிற நீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது பெரிய ஆச்சரியம்" என சொல்லவும், "சாரி சாரி மருமகளே, பார்த்து போயிட்டு வா" என்று யாழினியை அனுப்பி வைத்தார் ஜெயஜோதி. 6 மணி வாக்கில் பாண்டிய நெடுஞ்செழியன் பங்களாவிற்கு வந்தான். வாசலிலே நின்று புன்னகையுடன் பெட்டியை வாங்கும் யாழினி இல்லை. அறைக்குச் சென்று உடை மாற்றி கீழே வர யாழினிக்கு பதிலாக ஜெயஜோதி சிற்றுண்டியும் தேநீரும் கொண்டு வந்து கொடுத்தார். "அம்மா, யாழினி எங்க?" "யாரோ தோழியை பார்க்க போறதா சொன்னாள். உன்கிட்ட ஃபோன் செய்து சொல்வதாக சொன்னாளே, சொல்லலையா நெடுஞ்செழியா?" எனவும் பாண்டிய நெடுஞ்செழியன் சுதாரித்து, "சொன்னாள் சொன்னாள்மா. நான் தான் ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல மறந்து போய் உங்ககிட்ட கேட்டு விட்டேன்" என மழுப்பினாள். யாழினி ஃபோன் செய்யவில்லை என்றால் ஏதாவது பேச்சு வளரும் என்பதால் பாண்டிய நெடுஞ்செழியன் தாயிடம் போய் கூறி வைத்தான். இரவு 7, 8, 9 என ஆகியும் யாழினி வரவில்லை. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு உணவு இறங்கவில்லை. யாழினியின் மீது கடும் கோபத்தில் இருந்தான். 9:30 வாக்கில் யாழினி வந்து சேர்ந்தாள். "என்னம்மா, இவ்வளோ நேரம் கழித்து வருகிற?" யாழினி, பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த ஊரில் நம்பர் 1 பிசினஸ்மேன் என்பதால் அவனுக்கு பிசினஸ் ரீதியா பல எதிரிங்க இருக்காங்கம்மா. கார்ல போயிட்டு வான்னு சொன்னால் கேட்காமல் ஆட்டோவுல போயிட்டு வருகிற. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னால் பயமா இருக்கு யாழினி. ஃபோனை போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு அத்த. நெடுஞ்செழியன்கிட்ட சொன்னேன் தானே. அது வந்து அது வந்து நீ ஃபோன் செய்து சொன்னத மறந்து போய் அவன் வந்த உடனே உன்னை கேட்டான். யாழினி உன்கிட்ட ஃபோன் செய்து சொல்றேன்னு சொன்னாளே எனவும் சொன்னாள். சொன்னாள்மா. நான் தான் பிசினஸ் டென்ஷன்ல மறந்து போய் உன்னை கேட்டுட்டேன்னு சொன்னான். சரி சரி, நீ தோழிகளை பார்க்கறதா இருந்தால் பகலில் போம்மா. சரி அத்த. வா, வந்து சாப்பிடு. தோழி வீட்டிலே சாப்பிட்டு விட்டேன் அத்த. நீ இது நேரம் வரை வரலன்னவும் என் மகன் கோபத்துல இருக்கான். பார்த்து நடந்துக்க யாழினிமா. சரிங்க அத்த. அறையின் கதவு திறந்து உள்ளே சென்றவளை பாண்டிய நெடுஞ்செழியன் பெரிதாய் முறைத்தான். "ஏய், எங்க போயிட்டு வர?" என பாண்டிய நெடுஞ்செழியன் கேட்கவும் யாழினி பதில் சொல்லாமல் நடந்தாள். "ஏய் நில்லு" என்று மீண்டும் கர்ஜித்தான். யாழினி நின்றாள். பாண்டிய நெடுஞ்செழியன் அவள் எதிரில் வந்து நின்றான். "சொல்லு, எங்க போயிட்டு வர?" "நீங்க போற இடத்த என்கிட்ட சொல்லிவிட்டு போறீங்களா?" யாழினி இடக்காய் கேட்கவும் சட்டென்று கோபமுற்றவன் கையை ஓங்கிவிட்டான். கன்னத்தில் பலமான அடி.
கன்னத்தை பிடித்தவள் காளியை முறைத்தாள். "என்னடி முறைக்கிற?" என அவன் கேட்கவும், "இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும்" என ஒற்றை விரல் நீட்டி சொல்லவும், "இப்படி அடிப்பேன் தான் என்னடி செய்வ? உங்களுக்கு அடிக்கிற உரிமை யார் கொடுத்தது? உன் கழுத்துல கட்டுன தாலி கொடுத்திருக்கு. நான் உன் கணவன்." யாழினி பேச்சில் சூது வைத்து பேசவும், "ஏய்" என்று பாண்டிய நெடுஞ்செழியன் கத்தவும், "இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க" என யாழினி அவனுக்கு இணையாக கத்தவும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தால் நான் ஏன் கத்துறேன் என பாண்டிய நெடுஞ்செழியன் குரலை தணிக்கவும், "என்ன கேட்டீங்க?" என அவளும் தணிந்தாள். "எங்க போய் சுத்திட்டு வருகிற?" யாழினி அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாய் ஒரு பெரும் உரைப்பை தரவும், "சொல்லு. இப்படியெல்லாம் நாகரிகமா இல்லாமல் கேட்டால் போன இடத்த சொல்ல முடியாது. ஏய், இந்த வீட்டுக்கு பெரும் கௌரவம் இருக்கு. அத குலைச்சு விடாதே." "உங்க கௌரவத்துக்கு பங்கம் வருகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா. நாங்களும் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான்" என அழுத்தமான குரலில் சொல்லவும், "கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவ தான் இந்நேரம் வரை ஊர் சுற்றி விட்டு வருவாளா? மாமா, நாவடக்க வேண்டும். அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன். நீதான் நீயாவே இல்லையே, மாறிப்போய் விட்டியே. நீங்க மட்டும் மாறலியாக்கும்" என ஒரு கூரிய பார்வையுடன் குத்தலாக சொல்லவும், "இப்படி வீண் விதண்டாவாதம் பேசித் திரியாதே. போற இடத்த சொல்லிவிட்டு போ. இப்படி இரவு நேரத்துல ஆட்டோவுல வந்து இறங்குற வேலைய வச்சுக்காத. கார்ல வெளிய போறதா இருந்தா போ, இல்லைன்னால் போகாத" என பாண்டிய நெடுஞ்செழியன் சட்டமாய் பேசவும், "இந்த சட்டமெல்லாம் நீங்க எனக்கு போட வேண்டாம். வேற யார் போடுறது? நான் உன் கணவன். அப்படியா? நீங்க சொல்ற நேரம் மட்டும்தான் இந்த உணர்வே வருகிறது. மீதி நேரமெல்லாம் ஏதோ நாம் இருவரும் ரூம்மேட் என்ற உணர்வுதான் வருகிறது மாமா." யாழினி நிறுத்தி நிதானமாக கூறவும், பாண்டிய நெடுஞ்செழியன் முகம் அவமானத்தில் கருத்தது. யாழினி ஒரு வெற்றி சிரிப்புடன் அங்கிருந்த உடைமாற்ற நடந்தாள். அவளின் சிரிப்பை கண்ணுற்றவனின் நெஞ்சம் திகுதிகுவென எரிந்தது.